மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் மகாராஷ்டிர துணை முதல்வராக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. சுனேத்ரா பவார் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள நிலையில் அப்பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு அஜித் பவார் மறைவால் காலியான சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் இணைப்பு குறித்த முயற்சிகளும் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் பிரஃபுல் பட்டேல் கட்சி நிர்வாகத்தை கவனிப்பார் என்றும் தெரியவந்துள்ளது. பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க ஆந்திர அரசு பரிசீலிக்கிறது. இதுகுறித்து சட்டம் கொண்டுவரும் யோசனை உள்ளதாக ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் கூறியிருந்தார். இச்சட்டம் கொண்டுவரும் முன்பாக சர்வதேச அளவில் பிரபலமான மெட்டா, எக்ஸ், கூகுள் ஆகிய சமூக ஊடக தள நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அம்மாநில அரசு பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாவதால் கல்வி பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுவதாக உலகளவில் கவலைகள் உள்ளன. இதை கருத்தில் கொண்டு 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக தளங்கள் பயன்படுத்த ஆஸ்திரேலிய அரசு தடை விதித்திருந்தது. காவல்துறையினரின் குடும்ப மகிழ்ச்சிக்காக கர்நாடக அரசு ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இனி அம்மாநிலத்தில் உள்ள காவலர்கள் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளன்று கட்டாயம் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என டிஜிபி சலீம் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக இரவு பகலாக மன அழுத்தத்திற்கு மத்தியில் பணியாற்றும் காவலர்கள் தங்கள் வாழ்வின் முக்கிய தருணங்களை குடும்பத்துடன் செலவிட வேண்டும் என்பதே இந்த முடிவின் நோக்கம். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 3 பழங்கால சிலைகளை அமெரிக்கா திரும்ப அளிக்க உள்ளது. இதற்கான அறிவிப்பை வாஷிங்டனில் உள்ள ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகம் வெளியிட்டுள்ளது. முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு இவை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் திரும்ப அளிக்கப்பட உள்ளது. இச்சிலைகள் 3ம் தமிழகத்தில் உள்ள பழங்கால கோயில்களில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டவை. திருத்துறைப்பூண்டி அருகே ஸ்ரீபவ அவசதீஸ்வரர் கோயிலில் இருந்த சிவ நடராஜர் சிலை, திருவாரூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே உள்ள விஸ்வநாதர் கோயிலில் இருந்து சோமாஸ்கந்தர் சிலை, கள்ளக்குறிச்சி அருகே வீரச்சோழபுரத்தில் சிவன் கோயிலில் இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் பறவை நாச்சாயர் சிலைகள் ஆகியவை மீட்டு வரப்பட உள்ளன. தமிழகத்தின் கலைச்சிறப்பை விளக்கும் வகையில் இவ்வெண்கலச் சிலைகள் உள்ளன. இந்திய தொல்லியல் துறை மற்றும் இந்திய தூதரகம் ஆகியவை இந்த சிலைகளை தாயகம் கொண்டு வருவதற்கான இறுதி ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க முறைகேடு வழக்கு தொடர்பாக மலையாள நடிகர் ஜெயராமிடம் சென்னையில் கேரள சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். வளசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். தங்க முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் தங்க முலாம் பூசுவதற்காக என்று சொல்லி ஐயப்பன் கோயிலிலிருந்து எடுத்து வந்த கலைப்பொருட்களை கொண்டு கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னையில் மேற்கொண்ட பூஜை குறித்து ஜெயராமிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த பூஜையின் போது எடுக்கப்பட்ட வீடியோவில் ஜெயராமும் இருக்கும் காட்சிகள் வெளியாகியிருந்தது. இந்த வழக்கில் இதுவரை 12 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பையில் 400 மீட்டர் தொலைவுக்கு காரில் அழைத்துச் செல்ல அமெரிக்க சுற்றுலா பயணியிடம் 18,000 ரூபாய் வாங்கி ஏமாற்றிய வாடகை வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மும்பை விமான நிலையத்திலிருந்து அருகில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு அழைத்துச் செல்ல 18,000 ரூபாய் வாங்கியதாக தேஜ்ராஜ் யாதவ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து வாடகை கார் பதிவு எண்ணுடன் சமூக தளத்தில் அமெரிக்க பயணி பதிவிட்ட நிலையில் காவல்துறை விரைந்து செயல்பட்டு கைது நடவடிக்கையை மேற்கொண்டது. யாதவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான PT உஷாவின் கணவர் V. சீனிவாசன் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 67. தனது இல்லத்தில் திடீரென மயங்கி விழுந்த சீனிவாசனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் பலனின்றி உயிர் பிரிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சீனிவாசன் தடகளத்தில் பல சாதனைகள் புரிந்த PT உஷாவின் விளையாட்டு மற்றும் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய தூணாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கியவர். சீனிவாசன் மறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி PT உஷாவை தொடர்பு கொண்டு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார்.
மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடமான ராஜ்காட்டில் தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. தேசப்பிதாவுக்கு பிடித்தமான பாடல்களும் அப்போது இசைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பங்கேற்றனர். ராகுல் காந்தி அஸ்ஸாமிய மக்களை அவமதித்து விட்டார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். குடியரசுத் தலைவர் அளித்த விருந்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி அவர் அளித்த அஸ்ஸாமிய பாரம்பரிய உடையை அணிய மறுத்துவிட்டார் என்று அமித்ஷா கூறியுள்ளார். அந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற வெளிநாட்டவர்கள் உட்பட அனைவரும் அந்த துண்டை அணிந்ததாகவும், ஆனால் ராகுல் மட்டும் மறுத்துவிட்டதாகவும் அமித்ஷா கூறினார். அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் இவ்வாறு பேசினார். அஸ்ஸாம் மாநில வளர்ச்சிக்கு காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை என்றும், மாறாக துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் அளித்து இளைஞர்களை வன்முறை பாதைக்கு தூண்டியதாகவும் அமித்ஷா குற்றஞ்சாட்டினார். பாஜக ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் அரசியல் அனாதைகள் ஆக்கப்பட்டுவிட்டதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. அஸ்ஸாம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு காங்கிரஸ் 10 கேள்விகளை எழுப்பியுள்ளது. பல்வேறு சமூக மக்களுக்கு ஏன் பழங்குடி அந்தஸ்து தரவில்லை? அஸ்ஸாமிய மக்களின் நிலங்களை தொழிலதிபர்களுக்கு தாரை வார்த்தது ஏன் என 10 கேள்விகளை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா கேட்டிருக்கிறார். அஸ்ஸாம் மண்ணின் மைந்தர்கள் லட்சக்கணக்கானோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தினார். காந்தியடிகளின் சுதேசி கொள்கையே தனது தலைமையிலான அரசின் வளர்ந்த மற்றும் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கிற்கு அடிப்படை தூண் என்று தனது எக்ஸ் பதிவில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். காந்தியின் ஆளுமையும் செயல்பாடுகளும் நாட்டு மக்களை எப்போதும் கடமை பாதையில் நடக்க தூண்டும் என மோடி தெரிவித்திருக்கிறார். காந்தியின் நினைவு நாளான ஜனவரி 30ஆம் தேதி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மதுரை வடக்கு தொகுதியை கேட்டு பெறுவோம் என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவிடம் பேசியுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்திய மதுரை வடக்கு திமுக MLA கோ தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சிக்கு தன்மானம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். அவரிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சியமும் பார்ப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாக இருக்குது. அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குதுலாம் ராகுல் காந்தி முடிவு பண்ணுறது. அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை, வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம். காங்கிரசுக்கும் அக்கட்சியினருக்கும் தன்மானம் முக்கியம் என்று அக்கட்சியின் MP மாணிக்கம் தாக்கூர் கூறிய நிலையில் அவருக்கு திமுக MP கனிமொழி பதில் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். கியூபாவுக்கு கச்சா எண்ணெயை விற்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். கியூபாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் பெரும்பகுதியை வெனிசுலா அளித்து வந்தது. தற்போது அமெரிக்காவின் தலையீட்டிற்கு பிறகு வெனிசுலா எண்ணெய் கியூபாவுக்கு செல்வதில்லை. இதை சமாளிக்க மெக்சிகோவிடமிருந்து கியூபா கச்சா எண்ணெயை வாங்கி வந்தது. இந்நிலையில் டிரம்பின் உத்தரவால் கியூபாவுக்கும் மெக்சிகோவுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஏற்கனவே கூறியிருந்தார். அண்டை நாடுகளான அமெரிக்காவும் கியூபாவும் பல ஆண்டுகளாகவே எதிரும் புதிருமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்கா கனடா உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விமானங்களுக்கு மேலும் 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். மேலும் கனடா விமானங்களுக்கு அளித்த ஒட்டுதல் சான்றை நிறுத்தி வைப்பதாகவும் டிரம்ப் கூறினார். அமெரிக்க நிறுவனத்தின் கல்ஃப் ஸ்ட்ரீம் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் விமானங்களுக்கு கனடா ஒப்புதல் சான்று தரவில்லை. இதற்கு பதிலடி தரும் விதமாக கனடா தயாரிப்பு பம்பார்டியர் விமானங்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப் போவதாகவும் ஏற்கனவே வாங்கப்பட்ட விமானங்களுக்கான சான்றை திரும்பப் பெறுவதாகவும் ட்ரம்ப் கூறினார். இதனால் அமெரிக்காவில் பம்பார்டியர் விமானங்களை இயக்கி வருபவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சீனாவுடன் கனடா வர்த்தக ஒப்பந்தம் போட்டால் கனடாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு தங்கள் அரசு 100 விழுக்காடு வரி விதிக்கும் என ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். கனடாவின் ஒரு மாகாணமான அல்பர்டாவை தனி நாடாக்குவதற்கான முயற்சிகளில் பிரிவினைவாத குழுக்கள் தீவிரம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தவும் இக்குழுவினர் முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. இக்குழுவினருக்கு ட்ரம்ப் அரசு நிதி உதவி அளித்து ஆதரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரிவினைவாத குழுவினருடன் அமெரிக்க அரசின் அதிகாரிகள் சந்தித்து பேசியுள்ளதாகவும் தெரிகிறது. கனடாவில் இருந்து அல்பர்டாவை பிரித்து அதை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக அறிவிக்க ட்ரம்ப் காய் நகர்த்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய கனடா பிரதமர் மார்க் கார்னி தங்கள் நாட்டின் இறையாண்மையை அமெரிக்கா மதிக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். எரிசக்தி உற்பத்தியில் முக்கியமிக்க அல்பர்டா கனடாவின் மிக முக்கிய மாகாணமாக திகழ்கிறது. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவேன் என தேர்தல் பரப்புரையின் போதே ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள வரியற்ற வர்த்தக ஒப்பந்தம் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச ஜவுளி ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய யூனியனுக்கு ஜவுளிகளை ஏற்றுமதி செய்வதில் வங்கதேசம் 21% முதல் 22% வரை பங்கை வகிக்கிறது. ஆனால் இந்திய ஜவுளிகளின் பங்கு 5 முதல் 6% வரை மட்டுமே இருந்தது. ஐரோப்பிய யூனியன் வரி விதிப்பதில்லை என்பதே வங்கதேச ஜவுளிகளுக்கு பெரும் பலமாக இருந்தது. ஒப்பந்தம் காரணமாக இந்திய ஜவுளிகளுக்கும் இனி வரி இருக்காது என்பதால் வங்கதேச ஆடைகளுடன் அவை போட்டியிட முடியும். இதேபோல பாகிஸ்தான் ஜவுளிகளுடன் இந்திய ஜவுளிகள் இனி ஐரோப்பிய சந்தையில் போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்கள் நாட்டில் 1 கோடி வேலைவாய்ப்புகள் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஐரோப்பிய யூனியனுடன் தாங்கள் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் துருக்கியுடன் பொருந்தாது என இந்தியா தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்களில் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை துருக்கி எடுத்ததே இதற்கு காரணம்.